ஹே காய்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் நம்மள அவமானப்படுத்துறப்போ அதை எப்படி ஹேண்டில் பண்றது. கடைசி வரைக்கும் நம்ம எதுக்கு தான் சரிப்பட்டு வரமாட்டோன்னே தெளிவா சொல்ல மாட்டானுங்க. ஆனா நம்ம எதுக்கும் சரிப்பட்டு வரமாட்டோன்னு முத்திர குத்தி அவமானம் மட்டும் படுத்திக்கிட்டே இருப்பானுங்க. அவமானங்கள் எல்லாம் தாங்கிக்க முடியாத மக்கள் வஞ்சகர்களா ஆறாங்க. வாழ பிடிக்காம வாழ்க்கையை முடிச்சுக்கிறாங்க. கோவக்காரங்களா பழிவாங்கணுங்கிற வெறியோட தப்பான நிறைய செயல்கள்லாம் செய்யறாங்க. இதோட விளைவுகளை புரிஞ்சுக்கங்க. ஒருத்தங்களை நம்ம என்னைக்குமே இன்சல்ட் பண்ணக்கூடாது. பிளஸ் நம்ம ஒரு இடத்துல இன்சல்ட் பண்ணப்பட்டா அதை சரியா ஹேண்டில் பண்ண தெரியணும். இல்லைனா இதுவும் ஆபத்துல முடிய வாய்ப்பு இருக்கு. இந்த பதிவுல அவமானப்பட்டா அதை எப்படி ஹேண்டில் பண்றது அப்படின்னு டீட்டெயில்டா சொல்லியிருக்கேன். கண்டிப்பா எல்லாருக்கும் பயனுள்ள பதிவா இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரை கேளுங்க. நம்ம ஆடியன்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய ப்ரமோஷன் பண்ணணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க இன்ஸ்டாகிராம் லிங்க் இல்ல இமெயில் ஐடி கிளிக் பண்ணி எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க. அவமானங்கள் பலவிதம், வெவ்வேறு வடிவங்கள்ல வெவ்வேறு விதங்கள்ல வரும். ஒரு விஷயத்த நம்ம வேணும்னே அவமானப்படுத்துறதா எடுத்துக்கிட்டா அது அவமானம் அப்படிங்கிற கோணத்துல தான் பார்ப்போம். ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் கூட நிக்கிறப்போ ஒருத்தங்க யதார்த்தமா ஒரு விஷயம் சொல்லிருவாங்க. இவன் என்னைய டார்கெட் பண்ணி தான் சொல்றான், என்னை இன்சல்ட் பண்றான்னு நாமளே அதை தப்பா எடுத்துக்குவோம். இது நம்ம சைடு இருக்க தப்பு தான். உண்மையாவே இல்லாத ஒரு விஷயத்த இருக்கிறதா நினைச்சு நம்மள நாமளே நெகட்டிவ் ஆக்கிக்கிறது தான் இது. உண்மையா அவமானப்படுறது அப்படிங்கிறது உங்களை குறிப்பிட்டு வேணும்னே வார்த்தைகளாலேயோ இல்ல செயல்களாலேயோ செய்யக்கூடிய அவமானங்கள் தான். நீங்க எந்த அளவுக்கு சென்சிட்டிவான பர்சனோ அதை பொறுத்து தான் நீங்க எப்படி அவமானங்களை பாக்குறீங்க அப்படிங்கறத சொல்ல முடியும். உதாரணத்துக்கு, உங்க செயல் பிடிக்காம உங்களை ஒருத்தர் அவாய்ட் பண்றப்போ அதை நீங்க இன்சல்ட்டா நினைச்சுக்கலாம். நீ இதை தப்பா பண்றேன்னு சொன்னதை கூட நீங்க இன்சல்ட்டா நினைச்சுக்கலாம். அது எப்படி இவன் போய் என்ன தப்புன்னு சொல்லலான்னு அந்த தப்ப நீங்க அக்செப்ட் பண்ண முடியாம இருக்கப்பதான் இப்படியெல்லாம் யோசிக்க தோணும். இல்லனா உங்களை டாமினேட் பண்ற மாதிரி உங்களுக்கு பாசியா பிஹேவ் பண்றப்போ இன்சல்ட் பண்ண மாதிரி தெரியலாம். ஏ லூசு அப்படின்னு யாராவது சொன்னா கூட இன்சல்ட்டா நீங்க எடுத்துக்கலாம். அவங்க சும்மா தான் லூசே ஸ்டூபிட்னு சொல்லிருப்பாங்க. நீங்க சென்சிட்டிவ் அப்படிங்கறதால அது ரொம்ப சீரியஸா எடுத்திருப்பீங்க. இப்படி நிறைய எக்ஸாம்பிள் சொல்லலாம். அவமானம் அப்படிங்கிறது நம்மள அந்த நொடியில மட்டும் பாதிக்காது. தீயினால் சுட்ட பொன் உள்ளாறு மாறாதே, நாவினால் சுட்டவடு அப்படிங்கிற மாதிரி காலத்துக்கும் அது பாதிச்சுக்கிட்டே இருக்கும். இந்த அவமானத்தையே நினைச்சு காலத்துக்கும் நம்ம மன ஆரோக்கியத்தை கெடுத்துக்கிறது சரின்னு நீங்க நினைக்கிறீங்களா? கண்டிப்பா அதை ஹேண்டில் பண்ணியே ஆகணும்ல. அதுக்கு 3 ஸ்டெப்ஸ் இருக்கு. ஸ்டெப் நம்பர் 1, இந்த அவமானங்கள் எல்லாமே வெளியே இருந்து வர்றது. இதனால நமக்கு ஒரு பிரயோஜனமும் இல்ல அப்படின்னு புரிஞ்சுக்கணும். நம்மள அவமானப்படுத்துறவங்க எல்லாருமே வெளியே உள்ளவங்க தான். அவங்க வார்த்தைகள் செயல்கள் தான் நம்மள பாதிக்குது. இது அடுத்தவங்களோட ஒப்பீனியன். அதுக்காக அவங்க சொல்ற மாதிரி தான் நீங்கன்னு அர்த்தம் இல்ல. பிளஸ் அவங்க எல்லாருக்கும் நீங்க உரிமையாளரும் இல்ல. உங்களால அவங்கள கட்டுப்படுத்தவும் முடியாது. நீங்க காந்தியாவே இருந்தாலும் மதர் தெரேசாவாவே இருந்தாலும் இந்த மாதிரி மக்கள் உங்களுக்கு எதிராக தான் இருப்பாங்க. அடுத்தவங்க லைஃப்குள்ள பூந்து எங்க அவங்க ஜெயிச்சிருவாங்களோ அப்படிங்கிற பயத்துல அவங்கள குழப்பி விடுறதுக்காக அவங்கள இந்த மாதிரி அவமானப்படுத்தி டவுன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இப்படிப்பட்டவங்களோட ஒப்பீனியன்ஸ் எல்லாம் நம்ம கேட்டுக்கிட்டு இருந்தா நமக்கு நாமளே உண்மையா இருக்க முடியாது. இந்த அவமானங்கள் எல்லாம் நீங்க பெருசா நினைக்கிறீங்களா? ஒரு கல்லுக்கு பக்கத்துல நின்னு அதை அவமானப்படுத்துற மாதிரி பேசுங்க. ஏ கல்லு, நீ ஒரு முட்டாள், நீலாம் அந்த உலகத்துல எதுக்கு தான் இருக்க, ஒரு பிரயோஜனம் இல்ல, பூமிக்கு பாரமா, இப்படி தடையா இருக்கியே அப்படின்னு சொல்லி பாருங்க. அது என்ன சொல்லும்? ஒரு பதிலும் வராது. போற வரவெல்லாம் உங்களதான் பைத்தோன்னு சொல்லிட்டு போவான். இப்படிதான் நீங்களும் கல்லு மாதிரி இருக்கணும். அடுத்தவங்க அவமானப்படுத்துறதுக்கான நோக்கமே நம்ம இப்படி சொன்ன இவன் கஷ்டப்படுவான், அப்புறம் பெரிய ஸ்டெப்ஸ் எடுத்து வைக்க மாட்டான், நம்ம சொல்ற வார்த்தை அவனை பாதிக்கும், சோ நிறைய சம்பாதிக்க போக மாட்டான், இப்படியே இவனை மட்டம் தட்டினாதான் நம்மளை விட கம்மியாவே சம்பாதிப்பான், நமக்கு கீழேயே இருப்பான். இப்படி ஏதோ ஒரு லாபத்துக்காக தான் அவங்க இப்படி பேசுறாங்க. உங்களை கஷ்டப்படுத்தி அவங்க சந்தோஷப்பட்டுப்பாங்க. ஆனா நீங்க அவங்க செஞ்ச இந்த அவமானத்தை மனசுக்குள்ள எடுத்துக்கிட்டு கஷ்டப்படுறீங்கன்னு வைங்க. அவங்க தானே ஜெயிப்பாங்க. அதுவே நீங்க கல்லு மாதிரி கண்டுக்காம இருக்கீங்கன்னா உங்களை அவமானப்படுத்தினதுல இருந்து அவங்களுக்கு எந்த பலனும் இருக்காது. அவங்களுக்கு தான் நோஸ் கட். அப்புறம் உங்களை எப்பவுமே நீங்க ஸ்ட்ராங்கா வெளிப்படுத்திக்கணும். உங்களோட பலவீனம் தெரிஞ்சாலும் அதை சாதகமா பயன்படுத்திக்கிட்டு மக்கள் அவமானப்படுத்த ஆரம்பிச்சிருவாங்க. முடிஞ்ச அளவு உங்க பலத்தை மட்டுமே வெளிப்படுத்தி காட்டுங்க. பலவீனங்கள் இருந்தாலுமே அதை பலமா மாத்திக்கங்க. சோ முதல் ஸ்டெப், இந்த அவமானம் வெளியில இருந்து வர்ற விஷயம் அது உங்களை பாதிக்கவே போறதில்ல. நீங்களா அதை மனசுக்குள்ள பாதிப்பா எடுத்துட்டு போற வர அதனால உங்களுக்கு எந்த கஷ்டமும் வரப்போறதில்ல. சோ ஸ்டெப் நம்பர் 2, அந்த அவமானத்துல மறைவா எதுவும் உண்மை இருக்கா அப்படின்னு பாக்கணும். சில நேரம் நம்ம அவமானங்களை பட்டுன்னு உணர்ச்சி வசத்தோட எடுத்துட்டு போயிருவோம். ப்ராஜெக்ட 2 நாள்ல முடிச்சு தெளிவா சப்மிட் பண்ணோம். இன்னைக்கு போயிட்டு நீங்க ரிப்போர்ட்டை கொடுக்குறீங்க. என்ன பண்ணி வச்சிருக்க, எல்லாம் தப்பா இருக்குன்னு திட்டி உங்க பாஸ் அந்த ரிப்போர்ட்ஸை தூக்கி எறிஞ்சிட்டாரு. உடனே இது உங்களுக்கு ரொம்ப பெரிய அவமானமா போயிடுச்சு. நெகட்டிவா யோசிக்க ஆரம்பிச்சுடுறீங்க. இத மொத்தமா நீங்க இன்சல்ட்டா எடுக்காம முதல்ல உங்க பாஸ் சொல்றது சரிதானா அப்படின்னு பாருங்க. மேபி நீங்க ரிப்போர்ட்ல நிறைய தப்பு பண்ணிருக்கீங்களா, இல்ல அவங்க டெட்லைன் ப்ரெஷர்ல உங்க மேல தப்பா இப்படி அவமானமா சுட்டி காட்டியிருக்கலாம். கரெக்ட் தான். அதுக்காக இப்படி பேப்பர்லாம் தூக்கி வீசி அசிங்கப்படுத்திருக்க கூடாது.
இத நியாயப்படுத்த முடியாது. ஆனா சிலர் நல்ல குறைகளை உங்ககிட்ட எடுத்து சொல்றப்போ அது நிஜமாவே உண்மையான நீங்க பார்த்துதான் ஆகணும். அப்போ அந்த தப்பை நீங்க சரி செஞ்சுக்கணும் அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும். என்னதான் இந்த இன்சல்ட் உங்களை அதிகமா பாதிச்சாலும் இதுக்கு பின்னாடி மறைவான உண்மை ஒண்ணு இருக்கலாம். அந்த உண்மையை நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது உங்களுக்கும் ரொம்ப அவசியமானது. சோ இனி எதிர்காலத்துல இந்த மாதிரி நடக்க விடாம பாத்துக்கலாம். நிறைய டைம் நம்மள நாமளே பாதுகாத்துக்கிறதுக்காக அடுத்தவங்க இன்சல்ட்ல இருக்க உண்மையான பாயிண்ட்டை நம்ம மிஸ் பண்ணிடுவோம். அவங்க சொல்றது உண்மையா கூட இருக்கலாம், அட்லீஸ்ட் பாதியாச்சும் உண்மையா இருக்கலாம். அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதுக்கேத்த மாதிரி நம்மள சரி செஞ்சுக்கணும். இதை புரிஞ்சுக்காம மொத்த கோவத்தையும் அவங்க மேல கொட்டுறது தப்பு. அதை இன்சல்ட்டா பார்க்காம அதுல இருக்க உண்மை மட்டும் பார்த்தா சில விஷயங்கள் நமக்கு புரியும். அடுத்து ஸ்டெப் நம்பர் 3. இந்த அவமானத்தை நம்ம ஹேண்டில் பண்ண சில யுக்திகளை கையாளணும். நம்மள ஒருத்தங்க காரணமே இல்லாம அவமானப்படுத்துறாங்க, அதுல எந்த உண்மையும் இல்ல, வேணும்னே பண்றாங்க அப்படின்னு உங்களுக்கு தெளிவா தெரிஞ்சுட்டா அதை மனசுக்கு எடுத்துட்டு போய் கஷ்டப்பட்டுட்டு இல்லாம கொஞ்சம் யுக்திகளை பயன்படுத்தி அதை கையால கத்துக்கங்க. முதல்ல இந்த அவமானங்கள் எதுவுமே நம்மள காயப்படுத்த போறதில்ல அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க. மத்த மக்களோட ஒப்பீனியன் நம்ம யாரா இருக்கமோ அதை மாத்த போறதில்ல. நீங்க ஹீரோ, ஆனா மத்தவங்க உங்களை வில்லனா நினைச்சா அதனால நீங்க வில்லனா மாற போறதில்ல. உங்களை வில்லனா நினைச்சது அவங்க தப்பு. ஒருத்தவங்க உங்களை ஒரு தக்காளி மாதிரி நினைக்கிறதால நீங்க தக்காளி ஆற மாட்டீங்கல்ல. அவங்க மூளை குழம்பி போய் தானே அப்படி நினைக்கிறாங்க. இதை நான் ஃபன்னா சொன்னேன். ரியாலிட்டியில இதே விஷயங்களால மக்கள் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஒருத்தவங்க உங்களை பார்த்து நீ மக்கு, நீ எதுக்கும் சரிப்பட்டு வரமாட்ட இப்படியெல்லாம் சொன்னா நீங்க ஃபீல் பண்ண வேண்டிய அவசியம் இல்லையே, அது உண்மை இல்லையே. அவங்க தான் ஏதோ ஒரு மனக்குழப்பத்துல இருக்காங்க. இதுக்காக நாம ஏன் அப்செட் ஆகி நம்ம மனசை கஷ்டப்படுத்திக்கணும்? அவங்க ஏதோ ஒரு குழப்பமான உலகத்துல இருக்காங்க, பாவம். சோ எந்த பதிலும் சொல்லாதீங்க. ஓவரா பேசினா மட்டும் நீங்க ஓகேவா, நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்டுருங்க. ஒரு தப்பும் இல்ல, இது டீசென்ட் தான். இன்னொரு வழி என்னன்னா, இவங்களோட இந்த அவமானங்கள்லாம் ஒண்ணுமே இல்லைன்னு காட்ட அதை அப்படியே இக்னோர் பண்ணிடணும். வெளியே இருக்க விஷயங்களை நம்ம கண்டுக்கணும்னு அவசியமே இல்ல, அப்படியே இக்னோர் பண்ணிடலாம். இந்த இன்சல்ட்டும் வெளியே இருக்க மக்கள் கிட்ட இருந்து வரக்கூடிய ஒப்பீனியன் தான். இதையே நம்ம கண்டுக்கணும்? இதுக்கும் நமக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல. சோ அப்படியே கண்டுக்காம இக்னோர் பண்ணிடுங்க. திரும்ப திரும்ப அவமானப்படுத்துவாங்க, அப்போ நீங்க கண்டுக்காம மதிக்காம இருக்கணும். என்னடா இவனை நம்ம அசிங்கப்படுத்தலான்னு பார்த்தா இவன் நம்மள அசிங்கப்படுத்துறான் அப்படின்னு கண்டுக்க மாட்டாங்க. அதை விட்டுட்டு நம்ம அப்செட் ஆயிட்டு இல்ல நீங்க சொல்றதுதான் தப்பு, நான் முட்டாளெல்லாம் இல்ல அப்படின்னு அவங்க கிட்ட நம்மள ஜஸ்டிஃபை பண்ணிக்கிறோம்னா இது பலவீனத்தை குறிக்கும். ஒரு சின்ன விலங்கு தான் ஏதாவது பெரிய சத்தம் கேட்டாலே ஓடி போய் ஒளிஞ்சுக்கும். ஆனா கம்பீரத்தோட எதையும் எதிர்க்கக்கூடிய விலங்குங்க யாருக்கும் பயப்படாது, யார் கத்துனாலும் கண்டுக்காது, திமிரு தான் காட்டும். சோ நாமளும் அடுத்தவங்க நம்மள பண்ணக்கூடிய இன்சல்ட்ட கண்டுக்க கூடாது. அப்படியே கண்டுகிட்டா எரியிற நெருப்புல எண்ணெய ஊத்தி குளிர் காயிற மாதிரி அவங்களுக்கும் குளு குளுன்னு இருக்கும். நம்ம மட்டும் மதிக்காம இருந்துட்டா அவங்களுக்கும் குளு குளுன்னு இருக்காது, நம்மள பண்ண இன்சல்ட்டுமே காணாம செத்து போயிடும். அப்புறம் நீங்க அவங்கள அதே மாதிரி அவமானப்படுத்தலாம் நினைக்காதீங்க. நம்மள தேவையில்லாம ஒருத்தங்க இன்சல்ட் பண்றாங்க, நம்ம அதுக்கு டிசர்விங்கே இல்லங்கிறப்போ அவங்க நம்மள இன்சல்ட் பண்ணா அவங்க மேலதானே தப்பு இருக்கு. நம்ம அவங்கள திரும்ப இன்சல்ட் பண்றப்போ நாமளும் அவங்கள மாதிரி ஆகிடுறோம். நாமளும் அவங்களும் ஒன்னா இல்ல, நம்ம வேற, நம்ம உயர்ந்த இடத்துல இருக்கோம். இவங்கள மாதிரி அடுத்தவங்களை காயப்படுத்தி அதுல குளிர் காயிற சீப்பான வேலையில நம்ம இறங்க வேண்டாம். இல்ல இன்னும் ஃபன்னான வழியில இந்த இன்சல்ட்டை நீங்க கையாளணும்னா ஃபன்னையே யூஸ் பண்ணுங்க. இந்த இன்சல்ட் எல்லாம் நம்மள காயப்படுத்துறதுக்காகவே டிசைன் பண்ணப்பட்டது. நம்ம அதை தவிர்க்க இன்னும் அதுக்கு பவர் அதிகமாகலாம். ஒரு கட்டத்துல தாங்க முடியாம நம்ம திடீர்னு பர்ன் அவுட் ஆகி வெடிச்சிருவோம். இதை தவிர்க்க ஒரு ட்ரிக் தான் ஹியூமர். நீ ஒரு முட்டாள்னு ஒருத்த சொல்றப்போ என்னோட புத்திசாலித்தனத்தை புத்தியே இல்லாத ஒருத்தன் எடை போடுறதுதான் இங்க காமெடியே அப்படின்னு மனசுல நினைச்சுக்கிட்டு சிரிச்சு லைட்டா எடுத்துக்கங்க. இதனால நீங்க வீக்கா தெரிய மாட்டீங்க, உங்களை அவமானப்படுத்தினவனும் உங்க கண்ணுக்கு ஸ்ட்ராங்கா தெரிய மாட்டான். இந்த ஹியூமர் உங்களுக்கு செட் ஆகலைன்னா இதை நீங்க யூஸ் பண்ண வேண்டாம். ஜஸ்ட் இக்னோர் பண்ணிட்டு கண்டுக்காம உங்க லைஃபை கொண்டு போங்க. இப்படிதான் உங்களை இன்சல்ட் பண்றவங்கள நீங்க ஹேண்டில் பண்ணணும். நீங்க இந்த மாதிரி சூழலை எதிர்கொண்டிருக்கீங்களா? அதை எப்படி ஹேண்டில் பண்றீங்க? உங்க ஸ்ட்ராட்டஜிஸையும் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அதுக்கு ஒரு லைக் போட்டுட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல்ஸ் பியாண்ட் ஆர்டினரி அண்ட் பாடி அண்ட் சோல் தமிழ் ரெண்டுத்துக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை அழுத்திருங்க. நான் உங்களை அடுத்த வீடியோல பாக்குறேன். நன்றி.